ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. பெங்களூரில் இருக்கும். ஸோ அதாவது கரெக்டாக மெஜிஸ்டிக்கில் இருக்கும். செம்ம மழை இப்போ தாங்க பேஞ்சு விட்டுது. ஸோ அதனால தான் இப்படியே இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான பஸ் vlog தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இவங்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ணிப்போம். ஸோ அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த பஸ்ஸுன்னு. சென்னையிலேருந்து நாகர்கோவில் ரன் ஆகிட்டு அந்த ஜிங் பஸ் மேக்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிப்போம். ஸோ அந்த பஸ் திருவனந்தபுரம் வரைக்கும் போக சொல்லியிருந்தேன். அந்த பஸ்ஸில் நம்ம நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய இன்னொரு பஸ், அதாவது பெங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ரன் ஆகிற சர்வீஸில் தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ண போது நாங்கள் ஷார்ட் ஸ்ட்ரெச், அதாவது பெங்களூர் டு மதுரை வரைக்கும் தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அந்த பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெங்களூர் மெஜிஸ்டிக்கு 7 மணிக்கு வரும்னு சொல்லி விட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே 6:45 ஆச்சு. ஸோ பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. ஸோ பஸ்ஸுக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் பஸ் அரைவே ஆகும். பஸ் வந்தோடனே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம பெங்களூர்லேருந்து மதுரை நோக்கி போகலாங்க. ஸோ இந்த பஸ்ஸை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மற்ற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. மற்ற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்தோடனே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நம்ம பெங்களூர்லேருந்து மதுரை நோக்கி போகலாங்க. வாங்க. பெங்களூர் மெஜிஸ்டிக்கில் நம்ம பஸ்ஸுக்கு போர்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரோடுக்கு அப்படியே இந்த கடலாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி தாங்க மெஜிஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ஆம்னி பஸ் வருங்க. ஸோ எல்லா ஊருக்கு போக வேண்டிய ஆம்னி பஸ் இங்கே வருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் நம்ம பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ்ஸு இன்னும் வரலங்க. பஸ் இன்னொரு 2 மினிட்ஸ் அவையில் தான் இருக்குது. ஸோ பஸ் வந்தோடனே பஸ் அரைவல் ஷார்ட் பார்த்துட்டு இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஒரு டீட்டெயிலாக பார்த்து நம்ம பெங்களூர்லேருந்து மதுரை நோக்கி போகலாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைம் 6:55லாம் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஷெடியூல் டைம் 7 தான் சொன்னாங்க. பட் 5 மினிட்ஸ் பிஃபோராகவே 6:55க்கு மெஜிஸ்டிக் அந்த விநாயகர் கோயில் கிட்ட வந்துட்டாங்க. சரி வாங்க, டக்குன்னு இந்த பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம போகலாங்க இங்கேருந்து அப்படியே. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போகலாங்க. ஸோ உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து மேட்லாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வால்வோடைய அந்த கேபின் இருக்குங்க. ஸோ எத்தனை வாட்டி வால்வோ கேபினில் ட்ராவல் பண்ணாலுமே புதுசாக ட்ராவல் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ உள்ள பர்த் லைட்லேருந்து ஸ்ட்ரீடிங் லைட் வரைக்கும் எல்லாமே சிஸ்டம் லைட்டில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஏசி அட்ஜஸ்டபிள் எல்லாமே கண்ட்ரோல்ஸ் இங்கே தாங்க இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் வச்ச பஸ்ஸுங்க. அண்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரட் சீட் இங்கே இருக்கும். ஸோ இந்த சீட்டில் உட்காந்து நம்ம ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இங்கேயும் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அட்டெண்டரு கேபின் ரைட் 2 டிரைவர் உட்கார மாதிரி ரெஸ்ட் எடுத்து இங்கே ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டோர் வராதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கர்நாடகா கேரளாவில் ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே டோர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது எதனால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து ஒரு பஸ் ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெயினான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இந்த டோர்னால பேசஞ்சர்ஸ் வெளில எஸ்கேப் ஆகும்போது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டோரே இருக்கக்கூட சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன்ஸ் போட்டு தான் மூடுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் மாதிரி கொண்டு வர போகிறாங்களா. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா அந்த ஷட்டர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ ரெடியானோடனே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டுருவாங்க. அப்போ இன்னும் நல்லா ப்ரீமியம் லுக்கில் சூப்பராகவே கொடுக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ அவங்களுடைய ப்ரேயருக்காக வச்சுருக்காங்க. சிசிடிவி கேமரா உள்ளே வரும்போது சிசிடிவி கேமரா இருக்குங்க. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக இங்கே மைக் இருக்கும். ஸோ ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணால் இந்த ஸ்பீக்கரில் கேட்குங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் ஏதாச்சும் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ பஸ்ஸோடைய கீஸு, பின்னாடி ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குங்க. ஸோ சேஃப்டி ஃபஸ்ட் எய்ட் கிட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிரைவர் கேபின் சூப்பராக இருக்குங்க. ஸோ மெயினாக இது என்ன கேமரா பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங் பஸ்லேருந்தே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும், ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஆடியோ வாய்ஸ் எல்லாம் ஒன்று தாங்க. ஸோ வீடியோவும் ரெக்கார்ட் ஆகுங்க. ஸோ இதில் சப்போஸ் டிரைவர் தூங்குற மாதிரி ஏதாச்சும் வந்தால் அலர்ட் சிஸ்டம் சவுண்ட் ஆகும்.
சப்போஸ் டிரைவர் சீட் பெல்ட் போடலனா கூட இங்கே செக் பண்ணி கால் பண்ணி நீங்கள் சீட் பெல்ட் இன்டிமேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருவேன். அண்ட் இங்கே ரோடை ஃபேஸ் பண்ணும்போது சிசிடிவி கேமரா, ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாகவே வால்வோலேருந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை தாண்டி வின் ட்ராவல்ஸ் தான் இந்த பஸ்ஸோடைய ஓனர். ஸோ அவங்களும் நல்லா பர்ஃபெக்டாகவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நம்ம பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ வால்வோனாலே இன்டீரியர்ஸ் நல்லா சூப்பராக ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜிங் பஸ்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சென்னையிலேருந்து நாங்கள் போயிட்டு எங்களுடைய சென்னை டு அண்ட் ஆஃப் சர்வீஸில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே வால்வோ எஸ்எல்எக்ஸ் தாங்க. ஸோ புதுசாக வந்ததாங்க இது. சூப்பரான பஸ்ஸுங்க. சரி வாங்க இப்போது சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க பார்த்துட்டு அப்புறம் இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, மெயினாக டின்னர் என்ன தராங்க எல்லாமே பார்க்கலாங்க. வாங்க. கரெக்டாக ஆன் டைம் 7:05 நம்ம மெஜிஸ்டிக்லேருந்து டிபாசிட் ஆகிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேபின் ரீட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ போர்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ போர்டிங் பாயிண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு மடிவாளர்லேருந்து நம்ம அப்படியே கேபின் ரைடை கண்டினியூ பண்ணலாங்க. உள்ள லைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த எலிஃபண்ட் கிரே கலர் ஃபினிஷ்க்கு நல்லா சூப்பரான அந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட் பார்க்கறதுக்கு நல்லா எலிகெண்ட்டாக இருக்குங்க. அண்ட் எல்லா சீட் பர்த் இண்டிகேட்டரும் பர்பிள் கலர், அதாவது ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்விட்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமராவும் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா, டைம் கிளாக்கு அண்ட் அங்கேயும் ஒரு சின்ன சிசிடிவி கேமரா கொடுத்துருப்பாங்க எமர்ஜென்சி அலாரம் பட்டனோட. இந்த ஜிங் பஸ் மேக்ஸ், அதாவது வால்வோ 9600 எஸ்எல்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஏசி பஸ்ஸுங்க. அதாவது ஃபுல்லி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் இன்பில்டாக ரெஸ்ட் ரூம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபீச்சர்ஸ் எங்கே இருக்குன்னு டக்குன்னு பார்த்துடலாங்க. இப்போது உள்ள ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியுங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு கீழே தாங்க ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ கொஞ்சம் டவுன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், படிக்கட்டு இறங்கி. ஸோ தலை குனியும் போது பார்த்து குனிங்க. அண்ட் குனிஞ்சு இங்கே வந்தால் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் தெரியுங்க. ஸோ ஆள் இருந்தால் ரெட்டில் இருக்கும், இப்போ ஆள் இல்லைங்க க்ரீனில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ இப்படி தள்ளினா போதும், பார்த்திங்களா இப்படி சென்டரில் பிடிச்சி தள்ளினா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருங்க. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக காம்பேக்டாக நல்லா நீட்டாகவே இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏர் வென்டிலேஷன் கொடுத்துக்கிறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்டு, ஹேண்ட் வாஷ் லிக்விடு, ஸோ வாட்ரு, அந்த வாஷ் பேஷனு அண்ட் யூரினல் யூஸ்க்காக சின்னதாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீ ஷாட்ஸ் பார்த்துருக்கீங்க. சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டபுளில் பார்த்துலாம், அதுக்கப்புறம் சிங்கிளில் போய் பார்க்கலாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. டபுள் பர்த்தில் இப்போ நம்ம உட்காந்துருக்கோங்க. ஸோ டபுள் பர்த்தில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துலாங்க. அண்ட் அதே மாதிரி தாங்க, ஸோ வால்வோனாலே அந்த பேக் ரெஸ்ட் தாங்க சூப்பரான அந்த எஸ்எல்எக்ஸ் வால்வோ பேக் ரெஸ்ட் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் அதே மாதிரி டபுளில் 2 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நடுவில் செப்பரேட்டருக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அங்கே ஃப்ளக் டைப் இருக்கும், யூஎஸ்பி டைப் இங்கே கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே மொபைல் ஹோல்டரும் உங்களுக்கு இருக்குங்க. அண்ட் இந்த பஸ்ஸில் எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் இவங்க அடிஷ்னலாக நல்லா சூப்பரான பில்லோ கொடுக்குறாங்க. ஸோ பில்லோ கவரும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்டும் நல்லா அந்த எலிஃபென்ட் கிரே கலரில் பெட் ஸ்ப்ரெட்டும் கொடுத்து சூப்பராகவே இருக்குங்க. தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. பர்த் லைட், ரீடிங் லைட் அண்ட் எமர்ஜென்சி அலாரம் பட்டன் கொடுத்துருப்பாங்க. டபுள் அப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டடாக ஏசி வென்ட் கொடுத்துருப்பாங்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ரீடிங் லைட்டும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீடிங் லைட் ஒன்று, பர்த் லைட் ஒன்று, அதே மாதிரி இங்கே ரீடிங் லைட் ஒன்று, பர்த் லைட் ஒன்று. ஸோ எல்லா சீட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகுதுங்க. காலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க, காலுக்கு மேலே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ லக்கேஜ் கேரியர் 2 பேர் பர்த்னால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குங்க. அண்ட் மெயினாக இதில் பெட் ஸ்ப்ரெட் தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 7 ஸ்டார் பஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி சீல் பண்ண பெட் ஸ்ப்ரெட் தான் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இங்கே டபுள் அப்பரில் என்னென்ன பார்த்தீங்கன்னா அதே சேம் எக்ஸாக்ட் ஃபீச்சர்ஸ் தான் டபுள் லோயரில் இருக்குங்க. ஸோ எல்லாமே காமனாக தாங்க கொடுப்பாங்க.
அண்ட் இன்னைக்கு நான் எந்த பர்த்தில் ட்ராவல் பண்ணுறேன்னா சிங்கிளில் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் அப்பர் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்பர் தான் நான் சீட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ டக்குன்னு வாங்க அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்துட்டு இவங்க என்ன ஒரு வெல்கம் கிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா UD3 அதாவது உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்பரில் தான் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு இப்போ பார்த்துடலாங்க. ஸோ என் பர்த்தில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா சிங்கிளில் பார்த்தீங்கன்னா வால்வோ பேக் ரெஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ஒருத்தர் சாஞ்சிற மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. சிங்கிளில் தாங்க மெயினான பிடிச்ச விஷயம். ஸோ அவங்களுடைய வால்வோடைய பிராண்டிங் போட்டிருக்கும். சார்ஜிங் பாயிண்ட் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஃப்ளக் டைப் இருக்குங்க. USB டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நவுத்தி பார்த்தா இங்கே இருக்குங்க. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க USB டைப்லாம். அண்ட் மொபைல் ஹோல்ட்ரு இங்கே ஒரு மொபைல் ஹோல்ட்ரு இருக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. சைட் வைஸில் விற்கிற மாதிரி மொபைல் ஹோல்டர் இருப்பாங்க. ஸோ என்ன தான் இந்த பஸ்ஸில் உங்களுக்கு எலிவேட்டட் பில்லோ கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக இவங்களும் ஒரு பில்லோ கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நல்லா சூப்பராக வாஷ் பண்ண பெட் ஸ்ப்ரெட்டோடு இருக்குது, அதாவது பில்லோ கவரோட. அண்ட் பெட் ஸ்ப்ரெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராகவே இருக்குங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC வெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரீடிங் லைட்டும் இருக்கும், பர்த் லைட்டும் இருக்குங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஆனால் எமர்ஜென்சி அலாரம் பட்டனும் இங்கே கொடுத்துருப்பாங்க. காலு கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே லக்கேஜ் கேரியர் கொடுத்துருப்பாங்க. ஸோ என் பேக் இங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அங்கே இருக்குங்க. அண்ட் காலுக்கு மேலே பார்த்தா ரொட்டேட்டபிள் அட்ஜஸ்டபிள் AC வெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா பர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீல் பண்ண பெட் ஸ்ப்ரெட் தான் கொடுப்பாங்க. ப்ரைவசி பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் நல்லா வாஷ் பண்ண ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு உள்ளே வந்து கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் 500 ml பிஸ்லேரி வாட்டர் பாட்டிலும் கொடுத்துறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங் பஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கிட் தருவாங்க. ஸோ அந்த பேக் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஜிங் பஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாருக்குமே இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேக் மாதிரி தருவாங்க. அதுலேயே அவங்களோட ஜிங் பஸ் மேக்ஸ் லோகோ போட்டிருக்கும். ஸோ சீல் பண்ணி தான் கொடுப்பாங்க, அதாவது டேப் போட்டிருக்காங்க. இப்போ வாங்க இந்த டேப் அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணலாம். 2 பக்கமும் டேப் கொடுத்துருவாங்க. ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி அப்படியே பண்ணலாம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஒரு நம்கின் பேக்கெட் கொடுக்குறாங்க. ஜிங் பஸ் மேக்ஸ் அவங்களோட பிராண்டிங் போட்டு மேக்ஸ் ஸ்ட்ரீட் ஃபார் மேக்ஸ் ட்ராவலர்ஸ்னு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டல் கிட் கொடுக்குறாங்க. ஒரு டென்டல் கிட் கொடுக்குறாங்க. ஸ்மைல் மேக்ஸ் ஃபீல் மேக்ஸ்னு டென்டல் கிட் ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா மேங்கோ ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ராஷிக்னு பிராண்டிங் போட்டது. அண்ட் ஒரு வெட் வைப்ஸ் சேம் அவங்களுடைய பிராண்டிங் போட்டே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சானிடைசரும் ஒரு டார்க் மேட்ரி பிஸ்கெட். ஸோ இதுதாங்க இந்த பஸ்ஸில் காம்ப்ளிமெண்ட்டாக எல்லாருக்குமே தருவாங்க. ஸோ இவ்வளோ இருக்கும். இந்த பேக் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்குங்க. இந்த பஸ்ஸோடைய ஒரு டீட்டெயில் பார்த்துருங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ரன் ஆகிற ஜிங் பஸ் மேக்ஸ் கேட்டகரி பஸ்ஸுங்க. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு நைட்டு 7 மணிக்கு பெங்களூர் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு போய் திருவனந்தபுரத்தில் ரீச் ஆகுங்க. ஸோ இந்த பஸ்ஸோட ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர், அதாவது மெஜிஸ்டிக் எடுத்திங்கன்னா மடிவாலா, சில்க் போர்ட், எலக்ட்ரானிக் சிட்டி, அத்திபெல் ரோடு வழியாக அப்படியே இந்த பஸ் உங்களுக்கு டேரெக்டாக சேலம் பைபாஸ் போயிருக்காங்க. ஸோ சேலம் பைபாஸ் வழியாக அப்படியே கரூர் கலெக்ட் பண்ணி நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, வள்ளியூர், சாத்தூர், நாகர்கோவில் வழியாக அப்படியே இந்த பஸ் திருவனந்தபுரம் ரீச் ஆகும். ஸோ நான் ரூட் மாற்றி தான் சொல்கிறேன். நான் ஒரு ஃப்ளோவில் சொன்னாலும் அப்படி உங்களுக்கு வருவாங்க. ஸோ கரெக்டான ரூட் நான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க எந்தெந்த ரூட் வழியாக போகுதுன்னு. ஸோ இந்த வழியாக அப்படியே திருவனந்தபுரம் ரீச் ஆகும். திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா கடைசி தம்பானூர் வழியாங்க. ஸோ கசக்குட்டம் வரைக்கும் இந்த பஸ் உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ட்ராஃபிக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் ஜிங் பஸ் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ் இருக்குங்க. ஸோ திருவனந்தபுரத்தில் பெங்களூர் இருக்குது, திருவனந்தபுரம் சென்னை இருக்குது, சென்னை டு மதுரை, சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு பெங்களூர், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதில் 1-2 சர்வீஸ் ட்ரைவ் பண்ணுவோம். இன்னும் வர டேஸில் நம்ம ஒரு சர்வீஸாக ட்ராவல் பண்ணி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம விலாகில் பார்க்கலாங்க. ಅವರೇ ಓನ್ ಚಾಟ್ ಜೋಡಿಸಿದ್ದವ್ರೆ ಅಲ್ಲಿ ಹಾಕಿರೋರೆಲ್ಲ ಸ್ವಂತ ಗಾಡಿ ಓನರ್ ಆಗಿದ್ದಾರಪ್ಪ ಇವಾಗ ಎಲ್ಲ ಲೋನ್ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿದೆ. ಅದೇ ಮತ್ತೆ ಓನ್ ಚಾಟ್ ಅಂದರೆ ಸ್ವಂತ ಚಾಟ್, ಅವರೇ ಸ್ವಂತ ಚಾಟ್ ಹಾಕೊಂಡು ಅವರೇ ಓಡಿಸ್ತಾವೆ ಗಾಡಿನ. ಆಗೋ ಮಸೀದಿ ಹತ್ರ ಹಾಕಿರು ಮುಂದೆ ಹಾಕ ಜಿಂಗ್ ಬಸ್ ಮ್ಯಾಕ್ಸ್ ಅನ್ನು ಇಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲ ಎಲ್ಲ ಜಿಂಗ್ ಬಸ್ ಅಂತ ಜಿಂಗ್ ಮ್ಯಾಕ್ಸ್ ಜಿಂಗ್ ಮ್ಯಾಕ್ಸ್ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ 15 ಜನ ಇದ್ದಾರೆ.
ಆ ಕಾರ್ ಹತ್ರ ಹಾಕ್ಬಿಡೋಣ ಕಾರಿಂದ. இந்த பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெஜிஸ்டிக் அந்த விநாயகர் கோயிலுக்கு ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டேஷன், சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் வருவாங்க. சாந்தி நகர் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, சில்க் போர்ட், மடிவாலா, அப்படியே அந்த பெங்களூர் ரூட்லேருந்து மெயினான அந்த போர்டிங் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, சில்க் போர்டு, மடிவாலா. ஸோ அதை அப்படியே கவர் பண்ணி பஸ் ஒசூர் போயிடுவாங்க. அண்ட் ஒசூர் வரைக்கும் இந்த பஸ்ஸுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அத்திபெல் டோல், எலக்ட்ரானிக் சிட்டி, மடிவாலா, சில்க் போர்டு இங்கேருந்து கூட இந்த பஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஓன் அப்ளிகேஷனில் தான் புக் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா டைமும் நான் ஓன் அப்ளிகேஷன் ஒரு ஓன் வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரியும் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா சிங் பஸ்ஸோட ஓன் அஃபிஷியல் ஆப்பில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ கடைசியான பெங்களூர் டு மதுரை ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா அதிலே இருக்குங்க. அண்ட் நம்ம எந்த டேட் தேவை அந்த டேட்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பஸ்ஸு மட்டும் தான் காமிக்கும் பெங்களூர்லேருந்து மதுரைக்கு இப்போதைக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைமு ட்ராவல் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குங்க. ஸோ அந்த ஒரு ஆரோ மார்க் மாதிரி வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பஸ்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும், பஸ் எந்த ரூட்டில் போகுதுன்னு எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ கேன்சலேஷன் பண்ணால் எவ்வளோ சார்ஜஸ் பிடிப்பாங்க அது எல்லாமே டீட்டெயிலாகவே இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம பஸ்ஸோடைய ரூட்டும் தெளிவாக பார்த்துக்கலாங்க எந்த வழியாக பஸ்ஸு போகணும். ஸோ இந்த வாட்டி சீட் புக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் சிங்கிளில் தான் புக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வாட்டி சிங்கிள் தான் காமிக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ் எங்கேன்னு கொடுத்துருக்காங்க. ட்ராப்பிங் பாயிண்ட் இந்த பஸ்ஸுக்கு திருமங்கலம் டோல் மட்டும் தான் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சீட் கான்ஃபிகரேஷன் வந்துருக்கும். ஸோ எந்த சீட் வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. நான் இந்த வாட்டி சிங்கிள் அப்பர் புக் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் அப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் காமிக்கும். அதோட கோ செக் அவுட் கொடுத்துலாங்க. சப்போஸ் ஜிங் பஸ் ப்ரைம் தவிர நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்க. யார் ட்ராவல் பண்ண போகிறோம், ஸோ அவங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுக்கணுங்க. ஸோ அப்போ தாங்க ஓடிபி வரும். அந்த ஓடிபி இருந்தால் மட்டும் தான் உங்களால் பஸ்ஸில் போட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பஸ்ஸில் உங்களால் ரூட் பாஸ் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது மேக்ஸ் கேட்டகரி பஸ்னால் பார்த்தீங்கன்னா ரூட் பாஸ் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கே தனியாக ஒரு கூப்பன் கோட் கொடுத்துறாங்க. மேக்ஸ்னு ஒரு கூப்பன் கோட் கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மதுரையில் ட்ராப்பிங் பாயிண்ட் எங்கே கொடுத்துறாங்கன்னா திருமங்கலம் டோல், கப்பலூர் டோல் சொல்லுவாங்க, திருமங்கலம் டோல் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தாங்க இந்த பஸ்ஸுக்கு ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்குது. இந்த பஸ்ஸு மாட்டுத்தாவணி, பெரியார் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போவாங்க. ஸோ பைபாஸ்லேயே ட்ராப் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே கப்பலூர் டோலில் ஏறினா அங்கேருந்து மாட்டுத்தாவணிக்கு பஸ் வருவாங்க. ஸோ அப்படியே அது கடைசியில் காமிக்கிறேங்க. ஸோ எப்படி நான் கப்பலூர்லேருந்து மாட்டுத்தாவணி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன்னு. Sir, around 10 minutes we come electronic city. Wait near two-wheeler toll gate, okay? No, we came on 5 to 10 minutes. We come in main road, two-wheeler toll gate. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நேற்று தான் டிக்கெட் புக் பண்ணேன். டிக்கெட் புக் பண்ண பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ்ஸோடைய அவங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துடுவாங்க. ஸோ அதிலே பஸ்ஸோடைய டைமிங் என்ன, போர்டிங் பாயிண்ட்ஸ் எங்கே, எந்த ரூட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன், சீட் என்ன, அந்த கேப்டனோட மார்ஷலோடைய நம்பர் என்ன எல்லாமே தெரிஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வருவாங்க. பஸ் நம்பர் என்ன, ஸோ இது எல்லாமே பஸ்ஸு கிளம்புறதுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் நம்மளுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ அதிலே மார்ஷல் நம்பர் எங்கே இருக்கும், பஸ் நம்பர் என்ன, ஓடிபி என்ன எல்லாமே வந்துடுவாங்க. ஸோ டீட்டெயிலாக கொடுத்தாங்களே. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் மை பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் பஸ்ஸுன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க பஸ்ஸோடைய ட்ராக்கிங் சிஸ்டம்குள்ளே போவாங்க. ஸோ நம்ம ட்ராப்பிங் பாயிண்ட் திருமங்கலம் டோலில் இருக்குமா, அண்ட் பஸ் எங்கே இருக்குன்னு இதில் டீட்டெயிலாக காமிக்கோங்க. ஸோ பஸ் எந்த ரூட்டில் போகுது, எங்கேருந்து பஸ் இப்போ இருக்குது, ஸோ அப்படியே பஸ் எல்லாமே டீட்டெயிலாக காமிக்கோங்க. அண்ட் இதில் ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு அந்த பஸ் ட்ரெயினில் எப்படி பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வருமோ அது மாதிரி நீங்கள் பஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓடிபி இருக்கும். ஸோ மார்ஷல் கால் பண்ணுவாங்க. அண்ட் இதில் மெயின் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் ஆர்டர் ஃப்ரீ அம்யூனிட்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ மாஸ்க்கு, நெக் பில்லோ அண்ட் அதர் ட்ராவல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு போட்டுருவாங்களே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்கன்னா ஐ மாஸ்க், கீ செயின் அண்ட் ஏர் ப்ளக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போட்டோன்னே நம்ம இதில் தேவைன்னா புக் பண்ணிடலாங்க. ஸோ புக் பண்ண பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சீட்லேயே கொடுத்துருவாங்க. அதில் என்னென்ன கொடுத்துறேன் பார்த்தீங்கன்னா ஐ மாஸ்க்கு, கீ செயின், ஏர் ப்ளக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஸோ தூங்கும் போது கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேங்க.
அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இது நம்ம மேக்ஸ் கேட்டரிங்னா பஸ் எப்படி இருக்கும், ஸோ உள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் போர்டிங் பாயிண்ட்ஸுங்க, ட்ராப்பிங் பாயிண்ட்ஸுன்னு நம்மளுக்கு டிரைவர் யார், மார்ஷல் யார், எல்லாமே அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. செம்ம சூப்பரான பஸ் தாங்க இது. After providing dinner, we'll have Zimbabwe Mall. In the next 10 minutes, dinner will be served to all passengers. While serving dinner, the vehicle will maintain a speed of 50 km per hour to ensure a smooth and comfortable experience, so you can enjoy your meal peacefully. After dinner, we will provide a 15-minute break stop, which you may use for washroom purpose. Thank you for choosing Zimbabwe Mall. We warmly welcome you and look forward to serving you again. Thank you. சார்ஜிங் ஒர்க் ஆக மாட்டேங்குதா ப்ரோ? work ಆಗುತ್ತೆ. நாளைக்கு மண்டேல, ஸோ எல்லாம் க்ரௌடு உள்ள இன்னைக்கு சென்னை பெங்களூர் ஃபுல்லாக அறிவுவாங்க. ಅಣ್ಣ ಬ್ಲ್ಯಾಕ್ ಕಲರ್ ಜಿಂಗ್ ಬಸ್ ಆಲ್ರೆಡಿ ಟೋಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ನೋಡಿ, ಆ ಕಡೆ ಬರುತ್ತೆ ರೆಡಿಯಾಗಿರಿ. ಆಲ್ರೆಡಿ ಬಂದಿದೆ ನೋಡಿ. ಹಾ ಬ್ಲ್ಯಾಕ್ ಕಲರ್ ಬರುತ್ತೆ ನೋಡಿ, ಬರುತ್ತೆ ಇವಾಗ ಬರುತ್ತೆ ನೋಡಿ. ಹಾ ಬಂದ್ರಿ ಇವಾಗ 2 ನಿಮಿಷ ಬಂದ್ರು. காலையிலேயே மாத்திரை போட்டு தூங்கி இருந்தால் கொஞ்சம் கேட்டுருக்கோங்க. காலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதான் ஆச்சா தூங்கிட்டதுக்கப்புறம் அத்திபெல் டோல் தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் டின்னர் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் தருவாங்க, தரும்போது என்ன கொடுக்குறான்னு அப்போ பார்க்கலாங்க. கடைசியாக நம்மளுக்கும் டின்னரும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ டின்னரும் நல்லா பார்க்கறதுக்கே நல்லா இருக்குதுங்க. ஸோ ஒரு வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணால் எப்படி கொடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் காம்பேக்டாக ஒரே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன கொடுத்துறாங்க ஏது இருக்குன்னு. டின்னரில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கான்னு இப்போ பார்க்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிம்பஸ் மேக்ஸ்ன்னு பிராண்டிங் போட்டு பேக் பண்ண ஒரு டின்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே டிஷ்யூ அண்ட் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா
பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சூடாகவே இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு குலாப் ஜாமுன், வெஜிடபிள் சாலட், இது சப்பாத்திங்க, சாம்பார் சாதம், கேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க கொடுத்துருக்காங்க டின்னருக்கு. நேரங்கள் கழித்து டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. கிருஷ்ணகிரி தாண்டி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சரவணபவனில் ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்கிற, அப்போ தான் பஸ்லேயே உனக்கு டின்னர்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க, அப்புறம் எதுக்கு இந்த ரெஸ்ட் ஸ்டாப்னா? ஸோ நம்ம சாப்பிட்டு போகலாங்க. ஸோ பஸ்ஸில் வந்து க்ரூஸ் டிரைவர்ஸ், கேப்டனு, மார்ஷல் இவங்களாம் சாப்பிடலாங்க இன்னும். ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்துறாங்க கிருஷ்ணகிரியில் ஹோட்டல் சரவணபவனில். ஸோ இந்த ரெஸ்ட் ஸ்டாப் யூஸ் பண்ணி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த ரெஸ்ட் ரூமுக்கு வாட்டர் ஃபில்லிங்லாம் பண்ணிக்கிறாங்க. அதை தாண்டி நீங்களும் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட இங்கே வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கேற்ற ஒரு கடை தாங்க. அதே மாதிரிங்கன்னா நல்ல ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் தான் நிறுத்துறாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நல்ல நீட் அண்ட் க்ளீனாக நம்ம சூப்பராக இருக்குங்க. ஏன்னா தான் பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் ஸோ இங்கேயும் யூஸ் பண்ணுறோம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தாங்க சொல்கிறாங்க. ஹோட்டல் சரவணபவன் பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டா ஈவியோட சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குதுங்க. ஸோ அதாவது பேட்டரி பஸ்ஸு. ஸோ இங்கே தான் மோஸ்ட்டாக ஃப்ரெஷ் பஸ் எல்லாம் பெங்களூர் டு சென்னை வர பஸ் இங்கே தான் ரெஸ்ட் ஆஃப் கொடுப்பாங்களாம். ஸோ ஒரு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவி ஃப்ரெஷ் பஸ் மட்டும் கொடுத்துறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கூட போட்டுக்கலாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காருக்கும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் தூங்க போகலாங்க. ஸோ தூங்கிட்டு மார்னிங் மதுரைக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறான்னு அங்கே பார்த்து நம்ம இந்த வீடியோக்கு என் கார்டு கொடுக்கலாங்க.
ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிட்டு தருவாங்கன்னு. அதில் என்னென்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளக் மாதிரி கொடுத்துருக்காங்க ரப்பர் டைப்பில். ஸோ வெளியில் சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு இருக்கிறவங்க சிலவங்க இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோடைய கீச்செயின் கொடுத்துருக்காங்க. ஜிங் பஸ் மேக்ஸ் அந்த வால்வோ பஸ் எப்படி இருக்குமோ ஸோ அதை ஒரு ரப்பரில் கீச்செயின் மாதிரி ரெடி பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ மாஸ்க்கு சிலவங்களுக்கு கண்ணில் வெளிச்சம் போட்டால் தூக்கம் வர சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக இந்த ஐ மாஸ்க் ஒன்று கொடுக்குறான். ஸோ இந்த கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அதாவது கிருஷ்ணகிரி கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் ஆஃப் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை கொடுப்பாங்க. இதெல்லாம் எப்படி புக் பண்ணணும்னு முன்னாடி காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சீட்டுக்கே வந்து அந்த மார்ஷல் வந்து கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. தாராளமாக உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்துருங்க பாடிக்க எடுத்துங்க. நாகலோடு இங்கேருந்து வரும்போது நாகலோடு 180 ரூபா. பார்க்கிங் அங்கேயே இருக்கா? பார்க்கிங் பெட்ரோல் பம்பு அங்கேயே கிடையாது, காசு கிடையாது. நாகலோடு 180 ரூபா. இங்கே பெங்களூரில் வந்து 600 ரூபா. ஃபைனலி நம்ம மதுரை வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நீங்கள் கடைசி ஷாட் பார்த்துருப்பீங்க. நம்ம திருமங்கலம் டோல்லேருந்து பஸ்ஸில் தான் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆனோங்க. ஸோ கரெக்டாக திருமங்கலம் டோலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலே தான் ரீச் ஆனோம். ஸோ இந்த 10 நிமிஷம் டிலே ரொம்ப பெருசு இல்லைங்க. ஏன்னா நம்ம பெங்களூர்லேருந்து செம்ம டிராஃபிக் கூட தான் கிளம்பணும். ஸோ நீங்கள் ஷார்ட்ஸாக பார்த்துருப்பீங்க செம்ம டிராஃபிக் தாங்க இருந்தது. ஸோ ஏன்னா பெங்களூரில் 3 நாள் லீவுங்க தாண்டி ஓணம் சீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெங்களூர் வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கோட தான் நம்ம பெங்களூர் வந்து கிளம்புனோங்க. ஸோ என்ன தான் டிராஃபிக் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்த க்ரூஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்லியான செம்ம சூப்பரான க்ரூஸ் தாங்க. ஏன்னா செம்ம டிராஃபிக் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நல்லா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்த விதமான ரேஷ் டிரைவிங்லாம் இல்லைங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா க்ரூஸும் இந்த பஸ்ஸில் செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. ஸோ கேப்டன் ஆகட்டும், மார்ஷல் ஆகட்டும், அட்டெண்டர் ஆகட்டும் அண்ட் எல்லாம் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்டாக மாதிரி தாங்க பேசியிருந்தாங்க. ஸோ எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட இந்த க்ரூஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி உங்கள் பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல க்ரூஸ் தான் ஜிங் பஸ்ஸில் ப்ரொவைட் பண்ணிட்டுறாங்க. அதுவும் மேக்ஸ் கேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் ஆஃப் க்ரூஸ் தாங்க இருக்காங்க. அண்ட் நீங்கள் ஃபுல் பிளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம திருமங்கலம் டோல் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ அதுலேயே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம திருமங்கலம் டோல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் மதுரைக்கு பஸ்ஸில் தான் வந்தோங்க. ஸோ டிஎன்எஸ்சியோடைய கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நம்ம திருமங்கலம் டோல்லேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தாங்க. ஸோ பெரியார் பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு வந்தோன்னா ஸோ அங்கேருந்து ரிட்டன் சென்னை போகிறதுக்கு எனக்கு கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்குங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கும் பஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணிக்கும் பஸ் நிறையா வருதுங்க. ஸோ மேக்ஸிமம் 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வருதுங்க. ஸோ நான் இறங்கின டைம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வந்துங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. ஸோ அதில் அழகாக ஏறிட்டேன். அண்ட் ஒருத்தருக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 28 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 20 30 மினிட்ஸில் நம்மளை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வைகை எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு போயிடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு போடுறாங்க. இந்த ட்ராவல் லைஃப் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் பெங்களூர் டு மதுரை ஒரு வால்வோ பஸ்ஸில் அதுவும் பஸ்லேயே ஆன் போர்டில் வெல்கம் கிட்டு டின்னர்லாம் கொடுத்து உங்களை சூப்பராக இறக்கி விடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பஸ் ட்ரை பண்ணாங்க. இந்த பஸ் மதுரை வரைக்கும் போகுதுங்க. அதை தாண்டி திருநெல்வேலி, நாகர்கோவில், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் வரைக்கும் போங்க. இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா தாராளமாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெஸ்ட்டான சர்வீஸாக ஜிங் பஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்த ட்ராவல் கண்டென்ட் பார்க்கணுச்சுன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ஷார்ட்ஸில் மீட் பண்ணுறேன் அண்ட் ட்ராவல் லாகில் மீட் பண்ணுறேன். டாடா.